அக்காக்கு வலிக்குது இல்ல விடு கவினே. இங்க பாரு கவினே, உடலன்னு வச்சுக்கோ, நான் அடிச்சிடுவேன் பாத்துக்கா. டேய் கவினே செல்லாம் பாட்டிக்கிட்ட வாங்க. பாட்டி இந்த பையன் ரொம்ப மோசமா இருக்கான் பாட்டி, என்ன புடிச்சு புடிச்சு முடிய புடிச்சு ஈசிக்கிறான் பாட்டி. கவினே இங்க வாப்பா செல்லம், பாட்டிக்கிட்ட வாங்க. ஆமாம் பாட்டி, நான் கூட கவினை விடுடா அக்காக்கு வலிக்கும் வலிக்கும் சொன்னாலும் அவன் கேட்கவே மாட்டேன்றான் பாட்டி. புடிச்சு புடிச்சு அசினை புடிச்சு புடிச்சு ஈசிக்கிறான் பாட்டி. சரி சரி, நீங்க 2 பேரும் போயிட்டு விளையாடுங்க, நான் கவினை பாத்துக்கிறேன். பாட்டி அம்மா எங்க இருக்காங்க பாட்டி? உங்க அம்மா சமையல் கட்டுல சமையல் செஞ்சுங்கிறாங்க பாரு, உங்க அத்தை கூட அங்கதான் இருக்கா, போய் பாருங்க போங்க. அம்மா அண்ணி, அசின் அழுகுற மாதிரி குரல் கேக்குது. ஆமா, இவங்க தம்மா துண்டுலயே பஞ்சாயத்து பண்றதுக்கே எனக்கு சரியா இருக்குது பஞ்சவரணம். அம்மா இந்த கவின் பையன் எப்ப பார்த்தாலும் என் முடி பிச்சு பிச்சு இழுக்குதாம்மா. அவன் சின்ன குழந்தை தானே, அவன்கிட்ட தலையை காட்டிட்டு முடி பிச்சு இழுத்தாமா வலிக்குதுமா வலிக்குதுமான்னா நான் என்ன செய்யறது? நீ ஏன் அவன்கிட்ட தலையை பிச்சு கொடுத்த? இல்லம்மா, நான் ஷோபால தான் உட்காந்தேன், அதுங்காட்டி வந்து பிடிச்சிட்டாமா முடிய பிடிச்சி இழுன்னு விடு விடுன்னு சொன்னா கூட அவன் விடவே மாட்டேன்றாமா. சரி அசின் அழுவாத, அவன் சின்ன குழந்தை தானே, அவனுக்கு தெரியாது, இன்னும் கொஞ்சம் போனாதான் முடி பிடிச்சா வலிக்குன்றது அவனுக்கு தெரியும். நடக்கிற பிள்ளை இப்பதானே கொஞ்சம் நடக்கிறா, சின்ன குழந்தை தானே, விவரம் பத்தாது. அழுவாத, நீ தான் அக்கா இல்ல, நீ தான் பெரிய பொண்ணு, இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தானே போனோம். சரி சரி விடு, நம்ம தம்பி தானே விடு. சிம்ரன் உங்க சித்திலாம் வந்துட்டாங்களா? கோவிலுக்கு போயிட்டு இருந்தாங்களே. அம்மா சித்தி சித்தப்பாலாம் காணவே காணுமா, நாங்க வந்து பார்த்ததுலேருந்து விளையாடிக்கிறோம், நாங்க பார்க்கவே இல்லைம்மா அவங்க. அம்மா இங்க நல்ல ஒரு வாசனை வருதுமா, என்னென்னதான் சமைச்சு வச்சிருக்கீங்க நீங்க? ஒரே பயங்கரமா வாசனை வருதுமா, ஸ்மெல்லு மூக்க கொலக்குதுன்ற மாதிரி இருக்குமா. சரி சரி, எல்லாம் செஞ்சுதான் வச்சிருக்காங்க, சித்தி சித்தப்பாலாம் வந்த பிறகு நம்ம எல்லாரும் சாப்பிடலாம். ஏய் அசின் வா அசின், நம்ம போய் விளையாடலாம், நம்ம கொஞ்ச நேரம் விளையாடலாம், அப்புறம் சித்தி சித்தப்பெல்லாம் கோயிலுக்கு போயிருக்காங்களாம், வந்துட்டா வேணா நம்ம அவங்க கூட உட்காந்துன்னு சாப்பிடலாம், வா அழுவாத வா. ஆமா சிம்ரன், நீ இப்படிதான் பேசுவ, உன் தம்பி இது மாதிரி இஷ்டம் தானே உனக்கு தெரியும், என் தம்பி தானே என் முடி தானே பிடிச்சி யோசிக்கிறான். ஏன் அசின் அவகிட்ட போய் அப்படி பேசுற? எல்லாருக்கும் தம்பி தானே, ஏன் அப்படிலாம் பேசலாமா? என்னாச்சுமா சிம்ரன், ஏன் சோகமா வர? பாட்டி அசின் வந்து நானே சரி விடுவா போய் விளையாடலாம் அப்படின்னு சொன்னேன் பாட்டி, ஆனா அவன் இருந்துகிட்டு என் தம்பி தானே என் முடி பிடிச்சி ஈசிக்கிறான், உன்னை பிடிச்சி ஈஸ்டா தெரியும், உன் தம்பி இருந்தா தெரியும்ட்டு சொல்ற பாட்டி. சரி சரிம்மா அழாதம்மா, நான் வரட்டும், நான் கேட்குறேன். ஏய் சிம்ரன் என்னாச்சு, ஏன் சோகமா உட்காந்துட்டு இருக்க, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைம்மா அனு, சிம்ரனுக்கும் அசினுக்கும் கொஞ்சம் சின்ன சண்டை, எல்லாம் இந்த சாரால வந்தது, இந்த கவின் சாரால. இவர் சும்மா இல்லாத அசின் முடி பிச்சு பிச்சு இழுக்கிறான், அதனால 2 பேருக்கும் சண்டை வந்துச்சு. சிம்ரன் எழுந்துருமா, சித்தி சொல்றான்ல, சித்தி சொன்னா கேட்கணும், எழுந்திருந்தா நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து பிரசாதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு, எடுத்து சாப்பிடு, எழுந்து வா. ஐயே என்ன மூஞ்சி இப்படி உம்முன்னு வச்சுட்டு இருக்கேன், மூஞ்சியே சுருங்கி போயிருக்கு. நீ எப்பவுமே ஹாப்பியா சிரிச்ச முகத்தோடு இருந்தாதான் இந்த சித்திக்கு ரொம்ப பிடிக்கும் சிம்ரன். ஹேர் ஸ்டைல் வேற மாத்தி வச்சிருக்கேன், ஹேர் ஸ்டைல் பழைய மாதிரி சிம்ரன் மாதிரி போட்டுக்குமா நீ சிம்ரன். அடடா சூப்பர், இதான் நீங்க சிம்ரன் சூப்பர். சித்தி இருங்க சித்தி, நான் அம்மா கிட்ட போயிட்டு சொல்லிட்டு வந்துடுறேன். சித்தி நான் அம்மாவை கூட்டிட்டு வந்துட்டேன். என்னம்மா அண்ணு கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா, சாமி தரிசனம் பண்ணீங்களா? ஆமாக்கா கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோங்க்கா. ஏய் பஞ்சவர்ணம், அத்தைக்கு ஃபோன் பண்ணி எப்போ வராங்க, என்ன எத்தனை மணிக்கு வராங்கன்னு கேளுமா. சரிம்மா, அதை ஃபோன் பண்ணுறேம்மா. ஹலோ அத்தை, நான் பஞ்சவர்ணம் பேசுகிறேன் அத்தை. சொல்லுமா பஞ்சவர்ணம், எப்படிம்மா ரகுலாம் நல்லா இருக்கானா, அவனுக்கு இடம் செட் ஆயிடுச்சா? அதெல்லாம் செட் ஆகிட்டு இருக்கான் அத்தை, அதான் நாங்கள் எல்லாம் கூட தானே இருக்கோம், அவனுக்கு வெளி இடம் கூட மாதிரி தெரியாது. சரி சரிம்மா, கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டாங்களா? ஆமாம் அத்தை, இப்போ தான் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க. சரி நீங்கள் எப்போ எத்தனை மணிக்கு வரீங்க அத்தை? அருவிட்டு கூட்டிகிட்டு போனோம்ல. ஆமாம்மா நான் ரெடி ஆகிட்டேம்மா, இன்னும் ரம்யா தான்மா ரெடி ஆகிட்டு இருக்கா, அவள் ரெடி ஆகிட்டானா வந்து இட்டுன்னு வந்துடுவோம்மா. சரி சரி அத்தை, கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க, காலையில் எல்லாமே ஐட்டம்லாம் செஞ்சு வச்சிட்டோம், வந்தீங்கன்னா சாப்பிட்டு வெயிலுக்கு முன்னாடி ஊருக்கு கிளம்பலாம்.
உச்சி வெயிலே 12 மணிக்கு கிளம்புறது. ஆமாம்மா பஞ்சம் வரணும். வெயில் எங்கம்மா பயங்கரமாக காயுது. ஊர் பயணத்தெல்லாம் 10 மணிக்குள்ளே முடிச்சுக்கணும். சரிங்க அத்தை. நீங்கள் வந்தீங்கன்னா ரவியும் மனைவியும் நீங்கள் இட்டுன்னு போனீங்கன்னா நானும் எங்கள் ஊருக்கு கிளம்பிடுவேன் அத்தை. நாங்களும் ஏன் பஞ்சம் வரணும்? அப்போ நம்ம வீட்டுக்கு வரமாட்டியா நீ? அத்தை அங்கே போட்டது எல்லாம் அப்படியே இருக்குது அத்தை. வீட்டில் போயிட்டு எப்படி இருக்குன்னா எதுன்னு பார்க்கணும்ல. வரேன், அப்பப்போ வந்து பார்த்துட்டு போகலாம், விடுங்க. சரிப்பா ரகு, நீ போயிட்டு உள்ள ரெஸ்ட் எடு. ஆனால் நீ போயிட்டு வாம்மா. நீ பஞ்சம் வரணும், நான் ஒன்று சொல்கிறேன், ஒன்று தப்பாக நினச்சிக்காத பெரியம்மாவை. சொல்லுங்க பெரியம்மா, நான் என்ன தப்பா நினச்சிக்க போகிறேன்? இல்லைம்மா பஞ்சம் வரணும், சீக்கிரமாக 2வது ஒரு குழந்தைய பெற்றுக்கிறது தானேம்மா. இப்போ குழந்தைங்கள கூட குழந்தையா வளர்ந்துருவாங்க. லேட்டாக சொன்னும் தள்ளி போடாத. சரி பெரியம்மா, பார்க்கலாம். ஏய் என்ன நீ பார்க்கலான்ற, சொல்கிறதே கேளு. ஒன்றா வச்சுருந்தா எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும். ஆமாங்க, நான் கூட அவளுக்கு சொல்லிட்டேன், அவள் ஒன்றும் கேட்குற மாதிரியே இல்லை. சரி பெரியம்மா, நான் உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறாங்க அண்ணி பார்க்குறேன். கவின் செல்லம், இங்கே வாங்க அக்கா கிட்ட. வாங்க. இந்தா கவின் செல்லம் பொம்மை, வச்சு விளையாடு. இந்தா செல்லம் பொம்மை, விளையாடு. இம்ரான் யார் வராங்கன்னு போயிட்டு பாருமா, கதவு திறக்கிற சவுண்டு கேட்குது. இந்த போறேன் பாட்டி. வாங்க பாட்டி வாங்க. பாட்டி, அங்க அனுச்சித்துப்பாவோட அம்மாவும் அவங்க அக்கா ரம்யா அத்தை இருக்காங்கல்ல, அவங்களும் வராங்க பாட்டி. வாங்கம்மா வாங்க. வாங்க சித்தி வாங்க. வாங்கம்மா உட்காருங்க. வணக்கம்மா. வணக்கம்ண்ணா. உட்காருங்கம்மா. நீங்களும் உட்காருங்கண்ணா. அத்தை அனு எங்க அத்தை? அனு ரகுலாம் எங்க அத்தை? அவங்க மேலே இருக்காங்கம்மா, போய் ஒன்றா பாருமா. நீங்களும் போய் பார்க்கறது இருந்தால் போய் பாருங்கம்மா, அனுவையும் ரகுவையும். என்னடா மாமியார் வீடெல்லாம் செட் ஆயிடுச்சா? நல்லா தான் இருக்கு ரம்யா. என்னம்மா அனு, கோவிலுக்குலாம் போயிட்டு வந்துட்டீங்களா? போயிட்டு வந்துட்டோம் அத்தை. அம்மா பஞ்சு வரணும். வாங்க அத்தை, சாப்பிடலாம். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ரம்யா வா ரம்யா. ரகு அனு 2 பேரும் நீங்களும் வாங்க. பஞ்சவரணம் இந்த கொஞ்ச நேரத்தில் வந்துடும். பஞ்சவரணம் சரி, நீங்கள் வாங்க, நான் போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். டேய், இந்த இடம் செமையா சூப்பராக இருக்குடா, நல்லா பண்ணியிருக்காங்கடா. ஆமாம் ரம்யா, எனக்கு கொஞ்சம் ரூமில் போர் அடிச்ச மாதிரி இருந்ததுன்னா இங்கே வந்தேன்னா மைண்டு ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க, சாப்பிட்டுட்டு வெயிலுக்கு முன்னாடி கிளம்பலாம். வெயில் ஓவராக ஏறுது, வாங்க போகலாம். எல்லாம் சாப்பிடுங்க. எப்படி இருக்கு சாப்பாடு? டேஸ்ட் பண்ணி பாருங்க. நல்லா இருக்குமா அன்னைக்கிளி? உன் சமையல் தான் எனக்கு தெரியுமேம்மா, நல்லா இருக்குமா? இல்லைம்மா, இன்னைக்கு எல்லாருமே சேர்ந்துதாம்மா செஞ்சோம். அப்படியாம்மா? எல்லா டிஷ்ஷுமே நல்லாதாம்மா இருக்கு. ஏய் ரம்யா, நீ சொல்லு, எப்படி இருக்கு பிரியாணி? சூப்பராக இருக்கு பிரியாணி. அதை குலோப் ஜாம் எடுத்து சாப்பிடுங்க. வாயில வச்சு உடனே சல்லுன்னு கரைஞ்சிடும், உள்ளே போயிடும். எல்லாம் நல்லா இருக்கு. உங்களுக்கு எந்த ஐட்டம் வேணும்னாலும் வச்சுக்கோங்க, எல்லாம் ரெடியாக தான் இருக்கு. எல்லாம் சாப்பிடுங்க, எது வேணுமோ வச்சுக்கிட்டு. சாப்பிட்ற பஞ்சவரணம் கொஞ்ச நேரம் அமைதியா இரு. சும்மா நம்ம தொணன்னு பேசிக்கிட்டே இருந்தா அவங்க எப்படி சாப்பிடுவாங்க? என்னங்க கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம், ஒரு லைக் கூட பண்ண மாட்டேன்றீங்க. ஒரு லைக் பண்ணிட்டா எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும், மோட்டிவேஷனா அடுத்த வீடியோ பண்றதுக்கு.